தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு முடிவிற்கு நாங்கள் ஆகஸ்ட் 6 முதல் 15 வரை இந்தியா முழுவதும் நடைபயண இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 15 கட்சியின் மாநில அலுவலகம் பாலநிலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் கொடியேற்றி வைக்கிறார். மாலையில் தானா தெருவில் ஒரு சென்னை மாவட்ட குழுக்களின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் 1 டெல்லியில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த நடைபயண இயக்கத்தினுடைய முழக்கம் என்பது மாற்றத்தை நோக்கி நாடு இடதுபக்கம் செல்ல வேண்டும். இதுகாரம் விடுதலை பெற்று நாடு முதலாளித்துவ அமைப்பாக இருக்கிறது. இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பை இந்திய அரசியல் சாசனம் சுட்டுகிற சோசியலிசம் என்கிற இடது பாதையில் நகர்த்த வேண்டும். இதான் நடைபெற இயக்கத்தின் முழக்கத்தின் நோக்கம். இதன் முதல் கோரிக்கை விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். கூலியை அதிகப்படுத்த வேண்டும். கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில், மலைப்பகுதிகளில் உழைக்கிற ஏழை எளிய மக்களின் கூலியை அதிகப்படுத்த வேண்டும். ரேஷன் பொருட்களின் எண்ணிக்கையை ஒன்றிய அரசு குறைக்கக்கூடாது. தேவைப்பட்டால் இன்னும் அதிகரிக்க வேண்டும். அளவை குறைக்கக்கூடாது. அதேபோன்று மருத்துவம், கல்வி அரசின் பொறுப்பு. புற்றிசல் போல் தனியார் கல்வி நிறுவனங்கள் உருவாகிவிட்டது. அதை அரசு ஊக்குவிக்கிறது. அதேபோன்று புற்றிசல் போல் மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனையும் அதிகரித்து விட்டது. அதை அரசு ஊக்குவிக்கிறது. ஒன்றிய அரசு, மாநில அரசு இரண்டு அரசுகளுமே மருத்துவம், கல்வியை தன் பொறுப்பில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதை நாங்கள் வலியுறுத்தி நடைபயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதேபோன்று தலித் மக்கள், பழங்குடி மக்கள், அலையுடி மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். உழைக்கிற மக்கள் போராடி பெற்றிருக்கிற சட்டங்களை ஒன்றிய அரசு சிதைக்கிறது. அதை எதிர்க்கிறோம். உலகத்திலேயே தலைசிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையை கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு ஒன்றிய அரசால் அதன் மீது ஐயம் எழுந்திருக்கிறது. கடந்த முறை இருந்த வாக்குச்சீட்டு போல் அதே முறை தொடர வேண்டும். பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இதை கோருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை கோருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைவாக பன்முகத்தின் அடித்தளமாக இருக்கிற மதச்சார்பின்மையை பேண வேண்டும். நாடாளுமன்ற தொகுதி வரையறை என்று சொல்லி தமிழ்நாட்டை, தென் மாநிலங்களை பாதித்துவிடக் கூடாது. முன்பிருந்த அதே நாடாளுமன்ற எண்ணிக்கை தொடர வேண்டும். இது குறித்த விரிவான உரையாடல் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் துவக்கப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, அதன் இறையாண்மையை பேண வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த நடைபயண இயக்கம் 15 நிறைவடைகிறது. செப்டம்பர் 1 டெல்லி பேரணியில் இது பிரம்மாண்டமான எழுச்சியுரை இருக்கிறது. தமிழ்குரு நல்லுலகமும் உழைக்கும் மக்களும் அறிவார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கவில்லை. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ஏற்கவில்லை. எனவே தமிழ்நாட்டிற்கு, அதன் இறையாண்மைக்கு, சட்டமன்ற தீர்மானங்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும். ஒன்றிய அரசு அந்த வேண்டுகோளை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீட், அதை படித்தால்தான் தலை சிறந்த மருத்துவர்கள் உருவாகுவார்கள் என்கிற அந்த வாதமும் பொய். நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி எந்த நீட்ல படிச்சாரு? இந்தியாவிலேயே உலகிலேயே மிக அதிகமான தலை சிறந்த மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் தான். எந்த நீட்ல படிச்சாங்க அவங்க? அமெரிக்காவை விட மூளை ஆபரேஷன், இருதய ஆபரேஷனில் உலகத்தில் தலை சிறந்த மருத்துவமனை நம்முடைய சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை. அவங்களாம் எந்த நீட்லயும் படிக்கல. எனவே இது பொய்யான வாதம், ஏற்க இயலாது. வரட்டும். ஆனால் தமிழ்நாடு பாதித்து விடக்கூடாது. தென் மாநிலங்கள் பாதித்து விடக்கூடாது. செய்யலாமே. கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்ற வரணும். இப்ப ஒண்ணுமில்ல, நமக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது. அரசு கஜானாவில் இருக்கிற நிதியை விட தனியாரிடம் 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. 1939 கிரேட் டிப்ரெஷன் பீரியட் அமெரிக்காவில் அரசாங்கத்திடம் பணம் இல்லை. அந்த கிரேட் டிப்ரெஷன் பீரியட்ல ஒரு சட்டத்தை ஏற்றி 3/2 பங்கு தனியார் நிதியை நாடு எடுத்துக்கொண்டது. அப்படி எடுக்கலாம் இல்லையா? அப்படி எடுப்பாங்களா ஒன்றிய அரசு? பிரதமர் அதுக்கு தயாரா?
இந்திய கருவூலத்தை விட 3 மடங்கு அதிகமாக தனியாரிடம் இருக்கிறது. அதானி அம்பானி என்ற தனி நபரிடம் 120 பேரிடம் இருக்கிறது. தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு பணம் இல்ல, ஒன்றிய அரசின் பட்ஜெட்டுக்கு பணம் இல்ல. கிரேட் டிப்ரெஷன் பீரியட் ஏற்பட்டது போன்று 2 பகுதி தனியார் பணங்கள் எடுங்க, அரசு கையகப்படுத்துமா? அதான் மாற்றம், அதான் சட்ட திருத்தம். அதற்கு தயாரா? அடுத்து நல்லது. தமிழ்நாட்டின் தீர்மானம் அது, தமிழக சட்டமன்றத்தின் தீர்மானம் அது. அந்த தீர்மானத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. இது நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர். நீங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை கேட்டா ரொம்ப விளக்கமா சொல்லுவாங்க. ஒண்ணு, காவிரி சம்பந்தமாக அது நமது உரிமை. அது வெறும் நீர் பிரச்சனை அல்ல, 2 மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நாம் தண்ணீருக்கு இயங்குகிற பகுதி, நீர் நிறைந்த பகுதி கர்நாடகம். எனவே நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி நமக்குரிய தண்ணீரை வழங்க வேண்டும். இது உரிமை. இதில் சமரசத்துக்கு இடமில்லை, மீண்டும் பேச்சுவார்த்தை இடமில்லை. மேகதாது அணை கட்டக்கூடாது. காவிரி நீரின் இயற்கை பாதையே தமிழ்நாட்டை நோக்கிதான். டெல்லி நோக்கி ஒரு அணையை கட்டி திருப்புங்க பார்க்கலாம், நீங்க முடியாது. எனவே காவிரி, குடகில் தோன்றுகிற காவிரி டெல்டாவில் கால் பதித்தால் தான் காவிரி என்பதனுடைய முழு பொருள். இல்லைன்னா காவிரி பொருள் இழந்துவிடும். இதை கர்நாடக அரசு உணர வேண்டும். அடுத்து கல்வி முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் வர வேண்டும். தமிழ் வழி கல்விதான் சிறந்தது. தமிழ் வழி கல்வியால் முடியும். இன்றுள்ள சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நம்ம டெல்லி பாபு இருக்கிறார்ல, அவர் வேசார்படியில் பிறந்தவர் தான். ராணுவ விஞ்ஞானி, குடிசை பகுதியில் வேசார்படியில் பிறந்தவர் தான். கார்பரேஷன் ஸ்கூல்ல மாதா கோயில்ல படிச்சாரு. அவர் தான் இந்தியாவினுடைய ராணுவ விஞ்ஞானிகளில் ஒருவர். எனவே தமிழ் பள்ளிகளால் முடியும், மாநகராட்சி பள்ளிகளால் முடியும், தமிழால் முடியும். நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஃபண்டை நிறுத்தக்கூடாது, ஃபண்டு தரணும். அதனால தான் சொல்றேன், கல்வி எங்கள் பட்டியலுக்கு அனுப்புங்க, மாநில பட்டியலுக்கு அனுப்புங்க. ஒன்றிய அரசு வைத்திருக்க கூடாது, அது எங்கள் நிலை. சாரி மச்சான், நான் பின்னாடி வாடா, பின்னாடியே வர மாட்டேன், அப்படியே முன்னாடி போயிடுங்க. பின்னாடி வாங்க, நான் வந்து பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. நாட்டு மக்களுக்காகவும் போராடுகின்ற கட்சி. அந்த கட்சியின் சார்பாக நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி அதை தீவிர அறிவுறுத்தி நடைமுறையாக வந்து கொண்டிருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர். வியாபார கர்மத்திலே, ஆண்டவர்களே, சான்றோர்களே,